கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் நெல்பொரி இல்லை பண்ணுறதுக்காக அதே நெல்பொரியில் நெல் எல்லாம் நறுக்கி வச்சுக்கிறது. എന്നിട്ട് ഒരു 4 പീസ് തേങ്ങായ പൊടി പൊടിயாக നറുക്കി വെച്ചിട്ടുണ്ട്. അപ്പോൾ എള്ള് ഒരു 1/4 സ്പൂൺ കറുത്ത എള്ള് എടുത്തിട്ടുണ്ട്. പിന്നെ ഒരു ചീഞ്ചട്ടിയിൽ ഒരു 1/2 ഗ്ലാസ് വെള്ളം വിട്ടുക്கிறது, ഒരു 1/4 സ്പൂൺ നെയ്യ് വിട്ടുക്கிறது, ഒരു 4 അച്ച് വെള്ളത്തെ നന്നായി ചതച്ച് പോട്ടുക്கிறது. എന്നിട്ട് നന്നായി അത് തിളക്കരുത്. വെള്ളം വന്ന് നന്നായി തിളച്ച് ഒരുകിற സമയത്തിൽ ഇത് നറുക്കി വെച്ച തേങ്ങായ കറുത്ത എള്ള് 1/2 സ്പൂൺ ഏലക്കായ പൊടി ഇത് പോട്ട് നന്നായി ഇളക്കരുത്. എന്നിട്ട് இந்த பாகு வந்து നന്നായി കുറുകി വരണം. അതൊരു 10 മിനിറ്റ് നന്നായി കുറുകി വരണം. அது குறுகி வரது எப்படி பார்க்குறதுன்னா, ஒரு டவரால் கொஞ்சம் பச்சை வெள்ளத்தை விட்டுக்கிறது. എന്നിട്ട് അതിൽ இந்த പാകை விட்டுட்டு ഒന്ന് ഉരുട്ടി பார்த்தோன்னா அது നന്നായി കട്ടിയാകണം. ഇത് പോട്ടുന്ന ടെങ്ങ് ഒരു സൗണ്ട് വരണം. അപ്പോൾ இந்த பாகை ஆச்சுன்னு அர்த்தம். അപ്പോൾ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். എന്നിട്ട് ചൂടാവുறதுக்கு முன்னாலே நம்ம இந்த நெல்பொரியில் பகுதியை நெல்பொரியில் போட்டுக்கிறோம். நான் இதுக்கு வந்து 2 கிளாஸ் நெல்பொரியும் 2 கிளாஸ் அவில் பொரியுமாக்கும் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ பகுதி பாக நெல்பொரிக்கும் பகுதி பாக வந்து அவில் பொரிக்கும் போட்டு ചൂടാവുறதுக்கு முன்னாலே നന്നാ ഇളക്കി அதை கூட்டி யோசிப்பிச்சு வச்சுக்கணும். வெல்லம் வந்து சூடாகாமல் பார்த்துக்கணும். ரொம்ப சூடாகி போச்சுன்னா இளக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ ரெண்டுமே சூடாகிறதுக்கு முன்னால் வேக இளக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கார்த்திகை தீபத்தோட ஸ்பெஷல் வெள்ளை அவில் பொரியும் நெல் பொரியும் பண்ணுறது எப்படின்னு இன்றைக்கி பார்க்கணும். எல்லோரும் கார்த்திகை தீபத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். എന്നിട്ട് കമൻറ്റ് பண்ணுங்கள்.